ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அதை எப்படி டெரைவ் பண்ணலாம், அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற இம்பார்ட்டண்ட் யூனிட் கன்வர்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ நவ். ஸோ இனிஷியலாக டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எ ஃப்ளோ தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ எந்த ஃப்ளோ டைமோட ஃபங்க்ஷனாக இல்லையோ அதை வந்து ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோவாக இருக்கட்டும், ரேட் ஆஃப் மாஸாக இருக்கட்டும், ஒரு சிஸ்டமில் ஒரு கண்ட்ரோல் வால்யூம் இருக்க சிஸ்டமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்லெட்லேயும் அவுட்ல அப்படிங்கிறப்போ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. அட் த சேம் டைம் த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷரு, வெலாசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டைமை பொறுத்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு ஃப்ளூயிடில் உள்ள பாயிண்ட்ஸ், வேரியஸ் பாயிண்ட்ஸ் உள்ள வெலாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இன் மெனி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் the rate at which the fluid flows through a machine is constant. ஸோ இதை ஆக்சுவலாக சொல்ல வராங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. டர்பைனாக இருக்கட்டும், கம்ப்ரஸராக இருக்கட்டும், நாசிலாக இருக்கட்டும், பாயிலராக இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் ரியல் லைஃப் மெஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிடோட ரேட் ஆஃப் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் மெஷின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். எவ்வளோ ஒர்க்கை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஒர்க்கை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது, எந்த அளவுக்கு ஹீட்டை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை, டேட்டாஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்காக என்னென்ன அசம்ஷன்லாம் நம்ம இனிஷியலாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி மாஸ் ஃப்ளோ ரேட் த்ரூ த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட், மாஸ் பெர் டைம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இன்லெட்லேயும் சரி, அவுட்லேயும் சரி, உள்ளே போகும்போது என்ன மாஸ் ஃப்ளோ ரேட்டில் போதோ அதே ரேட்டில் தான் என்ன ஆகும், வெளியே வரும். தென் த ஃப்ளூயிட் இஸ் யூனிஃபார்ம் இன் காம்போசிஷன். ஸோ ஃப்ளூயிடோட காம்போசிஷன் வந்து த்ரூ அவுட் த ஃப்ளூயிட் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதில் மாலிகுலர், அட்டாமிக் இது எல்லாமே அந்த காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன். ஓகே, தென் த ஒன்லி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் தி சரௌண்டிங்ஸ் ஆர் ஒர்க் அண்ட் ஹீட். அதாவது இந்த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னா சரௌண்டிங்லேருந்து நீங்கள் ஹீட்டை சப்ளை பண்ணிக்கலாம், ஹீட்டை எடுத்துக்கலாம். சரௌண்டிங்லேருந்து நீங்கள் ஒர்க்கை வந்து சப்ளை பண்ணிக்கலாம், ஒர்க்கை வந்து எடுத்துக்கலாம். இந்த இன்ட்ராக்ஷன், ஹீட் அண்ட் ஒர்க் இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் பிட்வீனில் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தி ஃபோர்த் ஒன், தி ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிட் அட் எனி பாயிண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் டைம். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிட், அதோட ஃப்ளோ, மாஸ் ஃப்ளோ ரேட் இது வந்து எந்த பாயிண்ட்லையும் வெலாசிட்டி, ப்ரெஷர் எந்த பாயிண்ட்லையும் டைமை பொறுத்து என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது டைம் கூட 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 அது மாடிஃபை ஆகலாம். பட் ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்லி பொட்டன்ஷியல், கினெட்டிக் அண்ட் ஃப்ளோ எனர்ஜிஸ் ஆர் கன்சிடர். ஸோ என்னென்ன எனர்ஜி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பர்டிகுலர் எனர்ஜி மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி அசம்ஷன் வி நீட் டு மேட் டு derive the steady flow energy equation. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு வால்யூம் இருக்க ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டமுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு கண்ட்ரோல் வால்யூமாக இருக்குது, ஒரு பவுண்டரி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிஸ்டமோட இன்லெட், இது என்ன அப்படின்னா சிஸ்டமோட அவுட்லெட். இன்லெட்டில் இருக்க ப்ரெஷர் என்ன அப்படின்னா P1, இன்லெட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேபிட்டல் A1, இன்லெட்டோட வெலாசிட்டி வேல்யூ C1. அதே மாதிரி அவுட்லெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லெட்டில் இருக்க ப்ரெஷர் வேல்யூ P2, அதோட கிராஸ் செக்ஷன் வேல்யூ A2, அதோட வெலாசிட்டி வேல்யூ C2. தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாஸ் ஃப்ளோ ரேட், மாஸ் ரேட் ஆஃப் மாஸ் வந்து என்ன அப்படின்னா இன்லெட்லேயும் அவுட்லெட்லேயும் காமன் தான். சரிங்களா? இது ஸ்டெடி ஃப்ளோ அப்படிங்கிறதுனால இன்லெட்டில் இருக்கிற மாஸ் நான் மாஸ் பெர் டைம், அதாவது ரேட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறதுனால m டாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். m டாட் அட் இன்லெட்டும் m டாட் அட் அவுட்லெட்டும் நான் எடுத்துக்கிறேன், சேமாக எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு m டாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா இன்லெட் போர்ஷனை செக்ஷன் 1 அப்படின்னு எடுத்துருக்கேன். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். தென் இன்லெட்டை வந்து அவுட்லெட்டை வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், செக்ஷன் 2ன்னு. ஸோ இன்லெட்டில் இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் நான் 1 அப்படி சஃபிக்ஸில் வந்து 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அவுட்லெட்டில் சஃபிக்ஸில் 2ன்னு போட்டுக்கிறேன். லைக் ப்ரெஷராக இருக்கட்டும், ஏரியாவாக இருக்கட்டும், தென் C1ங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டியாக இருக்கட்டும், அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஸ்மால் v அதுவாக இருக்கட்டும். அது எல்லாமே இன்லெட்டில் சஃபிக்ஸ் 1ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன், அவுட்லெட் வந்து சஃபிக்ஸ் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் டேட்டம் பிளேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் வி கேன் சே கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இன்லெட்டோட ஆக்சிஸ் எந்த உயரத்தில் இருக்குது, அவுட்லெட்டோட ஆக்சிஸ் என்ன உயரத்தில் இருக்குது, அது வந்து டேட்டம் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. Z1 டேட்டம் ஹைட் ஆஃப் தி இன்லெட். அதாவது இன்லெட்டோட ஆக்சிஸ்
கிரவுண்ட் லெவல் அப்படி இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா டேட்டம் ஹைட் Z1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவுட்லெட்டோட ஆக்சஸ் கிரவுண்ட் லெவல் டேட்டம் லைன்லேருந்து என்ன உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Z2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது எப்படி நான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எனர்ஜி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்க நொட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லைட் தான் இது. ஆக்சுவலாக யூ கேன் செக் தட் m டாட்டுங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ஒர்க்கிங் ஃப்ளூயிட். என்ன ஃப்ளூயிட் வந்து இருக்கோ அதோட மாஸ் ஃப்ளோ ரேட். யூனிட் என்ன அப்படின்னா kg/s. அண்ட் ப்ரெஷர் Nm/m². அப்படி இல்லை அப்படின்னா we can simply say Pascal. அண்ட் ஸ்மால் v ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் பெர் கேஜி. சரிங்களா, 1 kgக்கு எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். தட் இஸ் m3/kg யூனிட். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் m/s. அண்ட் இசட்ங்கிறது என்ன அப்படின்னா எலவேஷன், அதாவது டேட்டமில் இருந்து அந்த ஆக்சிஸ்க்கான ஹைட் தான் என்ன அப்படின்னா இசட் வேல்யூ யூனிட் மீட்டர். அண்ட் ஹீட் சப்ளைடு ரேட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிக்கலாம் kJ/s. வெறும் ஹீட் அப்படின்னா கிலோஜூல். நம்ம எல்லாமே இப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ, ரேட் ஆஃப் ஹீட், ரேட் ஆஃப் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பெர் செகண்ட் தான். ஸோ ரேட் ஆஃப் ஹீட் சப்ளைடுங்கிறது என்ன அப்படின்னா kJ/s. அதே மாதிரி டபிள்யூங்கிறது ஒர்க் அவுட்புட், அதாவது ரேட் ஆஃப் ஒர்க் அவுட்புட்ங்கிறது என்ன அப்படின்னா kJ/s. அது இது எல்லாத்தையுமே என்ன மென்ஷன் பண்ணுறோம் கிலோ வாட். kJ/s அப்படின்னா கிலோ வாட்டுங்கிறது மீன். ஸோ கிலோ வாட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இன்டர்னல் எனர்ஜி தட் இஸ் kJ/kg. அதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா U அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் we know that steady flow equationல mass at inlet is equal to mass flow rate at outlet. Rate of mass at inlet is equal to rate of mass at outlet. ஸோ அதனால் மாஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா CA divided by small v, அதாவது velocity into cross section area divided by specific volume. ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்லெட்டையும் அவுட்புட்லையும் நான் சேம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், சம் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ ரேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ ரேட் அட் அவுட்லெட். அதாவது இன்லெட்டில் இருக்க எனர்ஜி ஃப்ளோ ரேட்டும் அதோட சம்மேஷனும் அவுட்லெட்டில் இருக்க எனர்ஜி ஃப்ளோ ரேட்டோட சம்மேஷனும் ஈக்குவல். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லாவாக இருக்கட்டும், அதாவது ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி நோ தட் ஒரு ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டமில் உங்களுக்கு வந்து என்டர் ஆகும்போது அந்த வாட்டரில் உள்ள மொத்த எனர்ஜியும் வெளியே போகும்போது அது வெளியே போகும்போது உள்ள மொத்த எனர்ஜியும் பெர் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பெர் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி தானே. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் லாலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்லெட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட்டாக ஹீட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்லெட்டில் உள்ள எனர்ஜி ஃப்ளோ ரேட். அவுட்புட்லேருந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஒர்க்கை வெளியெடுக்கிறேன். தென் அவுட்புட்டில் இருக்க எனர்ஜி ஃப்ளோ ரேட். ஸோ இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். இன்லெட்டில் இருக்குது, அவுட்லெட்டில் இருக்குது. இப்போ வந்து இன்புட்டை நான் வந்து ஒரு ஹீட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகி ஒர்க்காக வெளியே போகும். அப்படி தானே. ஸோ இன்லெட்டில் ஒரு என்ன கொடுக்குறேன், ஹீட்டை கொடுக்குறேன். அது போக என்னென்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளூயிடில் இருக்க கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கட்டும், ஃப்ளூயிடில் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கட்டும், அதோட ஃப்ளோ எனர்ஜியாக இருக்கட்டும், ப்ரெஷர் எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ளூயிடில் ஒரு எனர்ஜி இருக்கும். அது போக நான் என்ன பண்ணுறேன், ஹீட்டை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹீட்டு இந்த எனர்ஜி சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மிஷினை ரன் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கை வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. அந்த டைமில் எனர்ஜி என்ன ஆகும், டிசிபேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னா E2. ஸோ என்னென்ன எனர்ஜிலாம் நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி ஃப்ளூயிட், ஃப்ளோ எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட், கினெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட். அதாவது ஒரு ஃப்ளூயிடுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்குது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ மாஸ், ரேட் ஆஃப் மாஸ் இன்ட்டு U எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் mv². அப்படி தானே. ஸோ ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு இதில் வந்து வெலாசிட்டியை C அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ ஆஃப் mc². அண்ட் ஃப்ளோ எனர்ஜினா என்ன அப்படின்னா ஃப்ளோ எனர்ஜிங்கிறது மாஸ் இன்ட்டு P இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம், ப்ரெஷர் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் இன்ட்டு மாஸ். அதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளோ எனர்ஜி. அண்ட் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது mgh சொல்லுவோம். ஸோ ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்டு. ஸோ இதில் இசட்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா டேட்டம் ஹைட்டுங்கிறது இசட்டாக டினோட் பண்ணுறோம். அதனால் mgz. ஸோ தீஸ் ஆர் தி 4 டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் வி நீட் டு கன்சிடர் டு டெரைவ் த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி 1 மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இன்லெட்டில், 2 மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்லெட்டில். ஸோ இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்.
ஒரு ஃப்ளூயிடை வந்து ஒரு ஹைட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டியூ டு கிராவிட்டி அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். தென் ஃப்ளூயிட் வந்து ஒரு ப்ரெஷரில், ஒரு வெலாசிட்டியில், ஒரு வால்யூமில் இந்த மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஃப்ளோ எனர்ஜி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அது இன்டர்னலாக ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி இருக்கும். இந்த 4 எனர்ஜியை மட்டும் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா E1 அதாவது அட் இன்லெட் 1ன்னு எடுத்துக்கிறேன். E2 அதை வந்து சஃபிக்ஸில் 2 மென்ஷன் பண்ணுறது அவுட்லெட்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு MU M டாட் U டாட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் மாஸ் kg per second. சரிங்களா? ஸோ M டாட் இன்ட்டு U1 அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி. தென் M டாட் P1 V1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளோ எனர்ஜி ஆஃப் MC1 ஸ்கொயர் அது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. MgZ1 அது என்ன அப்படி கைனடிக் எனர்ஜி. MgZ1ங்கிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த 4 எனர்ஜியோட சம்மேஷன் ஃபர்ஸ்ட் லா படி சம்மேஷன் ஆஃப் தி ரேட் ஆஃப் எனர்ஜி அட் இன்லெட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் எனர்ஜி அட் தி அவுட்லெட். ஸோ இன்லெட்டில் நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் எனர்ஜி ப்ளஸ் ஹீட். அவுட்லெட்டை நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த எனர்ஜிஸ் ப்ளஸ் ஒர்க். சரிங்களா? ஓகே, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த 2 டேர்ம்லையும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த M டாட் அதாவது ரேட் ஆஃப் மாஸை மட்டும் ப்ராக்கெட்டை விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி எடுத்தேன் அப்படின்னா M டாட்டை மட்டும் வெளியே எடுத்துருக்கேன். ரிமைனிங் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் U1 ப்ளஸ் P1 V1 ஆஃப் C1 ஸ்கொயர் GZ1. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து U2 P2 V2 ஆஃப் C2 ஸ்கொயர் GZ2 இந்த டேர்ம் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா U1 P1 V1 அதாவது U ப்ளஸ் PV அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு சிஸ்டமோட என்தால்பி அட் தி இன்லெட் 1 அப்படின்னா இன்லெட்டு 2 அப்படின்னா அவுட்லெட். ஸோ U ப்ளஸ் PV அப்படின்னா என்தால்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம H அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் H1. ஓகே ஃபைன். இந்த U ப்ளஸ் PV அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் Hன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்லெட்டுக்கு H1 அவுட்லெட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா H2. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டோட்டல் டேர்மையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பை மாஸ் போட்டுக்கிறேன். டிவைட் பை ரேட் ஆஃப் மாஸ் போட்டுக்கிறேன். போட்டேன் அப்படின்னா Q பை ரேட் ஆஃப் மாஸ் இதில் ஆல்ரெடி M டாட் இருக்கும். டிவைட் பை M டாட் போட்டிங்க அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் என்டையர் ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா U ப்ளஸ் PVக்கு பதிலாக Hன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தென் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரேட் ஆஃப் மாஸால் நான் என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணேன் அப்படின்னா Q பை M டேஷ் வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் W பை M டேஷ்னு வந்துடும். இந்த டேர்மில் M டாட் இருக்கும் ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போது இந்த Q பை M டாட் இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட். நார்மலாக Qங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் மட்டும்தான். சரிங்களா? டிவைட் பை மாஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆயிரும். டிவைட் பை ரேட் ஆஃப் மாஸ் போச்சிங்கன்னா ஆயிரும் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆயிரும். அதே மாதிரி Wங்கிறது ஒர்க்கு, அதுக்கு டிவைட் பை மாஸ் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஆயிரும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிலோ ஜூல் பெர் செகண்டுன்னு இருந்த Qவோட யூனிட் வந்து பெர் கேஜி பெர் செகண்ட் போட்டோன்னே என்னவாயிரும் அப்படின்னா கிலோ ஜூல் பெர் கேஜியாக மாறிடும். அதே மாதிரி ஒர்க்குக்கும் யூனிட் இது வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருந்துச்சு. இப்போ டிவைட் பை ரேட் ஆஃப் மாஸ் போட்டதுக்கப்புறம் டிவைட் பை ரேட் ஆஃப் மாஸ்ங்கிறது என்னது கேஜி பெர் செகண்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் என்னவாயிரும் கிலோ ஜூல் பெர் கேஜி ஆயிரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறோம் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் the rate of energy at the inlet is equal to rate of energy at the outlet. இன்லெட்டில் என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணுற ஹீட்டு அது போக அந்த ஃப்ளூயிடோட அதில் இருக்க எனர்ஜிஸ் கைனட்டிக்கு பொட்டன்ஷியலு இன்டர்னலு ஃப்ளோ எனர்ஜி. அதே மாதிரி அவுட்புட்டில் என்ன இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஒர்க்கு ப்ளஸ் அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எனர்ஜிஸ் பொட்டன்ஷியல் கைனட்டிக் இன்டர்னல் அண்ட் ஃப்ளோ எனர்ஜிஸ் அதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு மாஸை வெளியே எடுத்துகிட்டு தென் U ப்ளஸ் PVக்கு பதிலாக என்தால்பி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் ஹோல் ஈக்குவேஷனையும் மாஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the steady flow energy equation. ஓகே ஃபைன். இப்போது இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் இருக்கிற யூனிட் யூனிட்டை நம்ம எப்படி வந்து ப்ராப்ளம்க்கு ஏற்றாப்பில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மாஸை வந்து டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இதை வந்து மாஸை டிவைட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஈக்குவேஷன். மாஸை டிவைட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் Q. மாஸை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் q அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்மால் க்யூனா என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட். கேபிட்டல் Qங்கிறது என்னது ஹீட் சப்ளைடு.
ரேட் ஆஃப் ஹீட் சப்ளைடு அவ்வளோதான். அதாவது கிலோ ஜூல் பெர் செகண்ட், தட்ஸ் இட். இதே ஸ்மால் கியூங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் சப்ளைடு அப்படின்னா கிலோ ஜூல் பெர் கேஜி. அது வந்து மாஸால் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஃபைனல் ஈக்குவேஷன், தட் ஈக்குவேஷன் இஸ் டிவைடட் பை மாஸ். அதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயே வரலாம், எப்படி அதில் யூனிட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை கியூங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியூவோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோ ஜூல் பெர் செகண்டு, அதாவது ரேட் ஆஃப் ஹீட் சப்ளைடு. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஜூல் வந்து ஹீட் சப்ளை பண்ணிடுறீங்க அப்படிங்கிறது தான் என்னது ரேட் ஆஃப் ஹீட் சப்ளை. ஸோ தட் இஸ் கேஜே பை எஸ், கிலோ ஜூல் பெர் செகண்டு. தென் மாஸ் ரேட், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ஃப்ளூயிட் வந்து எவ்வளோ மாஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, கிலோகிராம் பெர் செகண்டு. ஹச்சுங்கிறது என்தால்பி, கிலோ ஜூல் பெர் கேஜி. தென் C1 ஸ்கொயர், சிங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிறது வெலாசிட்டி வேல்யூ, அதாவது மீட்டர் பெர் செகண்டு. சரிங்களா? அப்போது சி ஸ்கொயர்னா என்னது, சி ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர். சிங்கிறது மீட்டர் பர் செகண்டு. அப்போது சி ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர். தென் ஜி இசட்1ங்கிறது டிஸ்டன்ஸு, அதாவது மீட்டர். ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட ஆக்சலரேஷன் தான். யூனிட் ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ கிராவிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இசட்டுக்கு மீட்டர். அகைன் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர்னு வந்துருச்சு. இதுவும் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயரு, இதுவும் மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயரு. தென் என்தால்பிக்கு கிலோ ஜூல் பெர் கேஜி. இந்த யூனிட் தான் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அப்படி தானே? ஒர்க்குக்கு கிலோ ஜூல் பெர் செகண்டு, ரிமைனிங் எல்லாமே இங்கே உள்ள டேர்ம் தான் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் இப்போ நம்ம தெளிவாக யூனிட் கன்வர்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கியூக்கு என்ன இருக்குது, கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருக்குது, அது ஓகே. அப்போது ரிமைனிங் டேர்முக்கும் என்ன தான் இருக்கணும், கிலோ ஜூல் பெர் செகண்டாக தான் இருக்கணும். எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அப்படி தானே? ஸோ எல்லா டேர்முக்கும் கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருந்தால் தான் நம்ம ஈக்குவேட் பண்ணவே முடியும். ஸோ கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மாஸுக்கு நம்ம என்ன தெரியும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டேர்மும் மாஸ் கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும், அப்படி தானே? ஏன்னா மாஸுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ மாஸுக்கு கிலோ ஜூல் பெர் செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்தால்பி கூட மல்டிப்ளை பண்ணலாம். கேஜி பெர் செகண்டு இஸ் ஈக்குவல் டு கேஜி பெர் கேஜி. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா கேஜி கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருக்கும். ஓகே, அப்போ என்தால்பிக்கு கிலோ ஜூல் பெர் செகண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அகைன் இப்போ செகண்டு மாஸை ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் C1 ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கேஜி பெர் செகண்டு மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா கேஜி பெர் செகண்டு மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர். ஐயோ எனக்கு கிலோ ஜூல் பெர் செகண்ட் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுலையே இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஜி பெர் செகண்டு இதுலேருந்து 1 மீட்டரை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன். கேஜி அங்கேருந்து 1 மீட்டரை எடுத்துக்கிட்டேன், மீட்டர் டிவைட் பை ஆல்ரெடி இங்கே ஒரு செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு செகண்ட் இருக்குது. அப்போ செகண்ட் க்யூப் ஆயிரும். சரிங்களா? கேஜி அப்புறம் 1 மீட்டர் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், வெளியே வச்சுக்கிட்டேன். ஓகே, இவரை மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஜி மீட்டர் அந்த செகண்ட் க்யூப்பில் வந்து செகண்ட் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு 1 செகண்டை வெளியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? கேஜி மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் க்யூபை நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராகவும் மீட்டர் பெர் செகண்டாகவும் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா இதான் ஃபோர்ஸுக்கான யூனிட்டு, நியூட்டன். அதாவது கேஜிங்கிறது மாசு, எம் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்ங்கிறது என்னது, நியூட்டன். ஸோ நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடச்சிருச்சு. இந்த மொத்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு, நியூட்டன் ஆயிடுச்சு. இன்ட்டு மீட்டர் பெர் செகண்டு நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நியூட்டன் மீட்டர்னா என்ன அப்படின்னா ஜூல், அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஜூல் பெர் செகண்ட்னு வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன வரணும், கிலோ ஜூல் பெர் செகண்ட் தான் வரணும். பட் இந்த யூனிட்டை அதாவது மாஸை வந்து நம்ம ஆஃப் C1 ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணப்போ கிலோ ஜூல் வராமல் எனக்கு என்ன வந்திருக்கு, ஜூல் பெர் செகண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இஷ்யூ ஆகும். ஏன்னா இதில் கிலோ ஜூலாக இருக்குது, இது மட்டும் ஜூலாக வரும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த டேர்ம் கூட மட்டும் டிவைட் பை 1000 போட்டுக்கணும். அதாவது ஜூல் டிவைட் பை 1000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறிடும், கிலோ ஜூலாக மாறிடும். சரிங்களா? ஏன்னா கிலோ ஜூலுங்கிறது என்னது, 1000 ஜூலு. சரிங்களா? அப்போது ஜூலை கிலோ ஜூலாக மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 1000 போட்டுக்கணும். ஸோ இந்த டேர்ம் கூட மட்டும் என்ன பண்ணிக்கணும், 1000 போட்டுக்கணும். ஓகே, இப்போ மூணாவது வரலாம். மாசை வந்து GZ1 கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? GZ1, ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு Z1ஓட யூனிட் வந்து மீட்டர். இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். அதாவது நமக்கு என்ன வந்துச்சு, இந்த வெலாசிட்டிக்கு வந்து அதே யூனிட் தான்
உனக்கு இந்த இடத்துலையும் வருது. அதாவது கைனட்டிக் எனர்ஜிக்கு வந்தது தான் அதே தான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வருது. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், ஜூல் பெர் செகண்ட் தான் வரும். இதை கிலோ ஜூல் பெர் செகண்டை மாற்ற என்ன பண்ணுவீங்க, இதை 1000ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் Q பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோ ஜூல் பெர் செகண்டில் இருக்குது. Q என்ன இருக்குது, கிலோ ஜூல் பெர் செகண்டில் இருக்குது. ஆனால் மாஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மாஸ் இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜியும் உங்களுக்கு ஜூல் பெர் செகண்ட் தான் இருக்குது. ஸோ டிவைட் பை 1000 போட்டால் தான் உங்களுக்கு என்னவாகும், கிலோ ஜூலாக மாறும். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் தான் வந்து ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது த்ரூ அவுட் த செஷன் வந்து கிலோ ஜூல் பெர் செகண்ட் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிலோ வாட்டில் வரணும். கிலோ ஜூல் பெர் செகண்ட் தான் கிலோ வாட்டில் வரணும். அப்படி வரல அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் மொத்தமும் தப்பாயிரும். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் கூட டிவைட் பை 1000 போட்டுக்கிறேன், இது கூட டிவைட் பை 1000 போட்டுக்கிறேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடுக்கும் C2க்கு கீழே டினாமினேட்டரில் 1000, GZ2 அதுக்கு கீழே டினாமினேட்டரில் 1000 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு, எல்லாமே கிலோ ஜூல் பெர் செகண்டாக மாறிடுச்சு. கிலோ ஜூல் பெர் செகண்டுங்கிறது என்னது, கிலோ வாட். இப்போ நான் இது எந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு வந்து யூனிட் கன்வர்ஷன்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம மாஸால் டிவைட் பண்ணாத ஈக்குவேஷன். இப்போ வந்து மாஸால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி சார் பண்ணுவீங்க, இப்போ நான் மாஸால் டிவைட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ யூனிட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ எல்லாமே கிலோ ஜூல் பெர் செகண்டாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்த ஈக்குவேஷனையும் மாஸால் டிவைட் பண்ணுறேன், அதாவது ரேட் ஆஃப் மாஸால். அப்போ Q/Mன்னு வரும், இங்கே M/Mன்னு வரும், இங்கே W/Mன்னு வரும், இங்கே M/Mன்னு வரும். M கேன்சல் ஆயிரும், M கேன்சல் ஆயிரும். Q/Mனா என்ன அப்படின்னா ஸ்மால் q, W/Mனா என்ன அப்படின்னா ஸ்மால் w. ஸ்மால் qங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் சப்ளைடு, ஸ்மால் wங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஒர்க் சப்ளைடு. இதோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோ ஜூல் பெர் கேஜி. சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆயிரும், எல்லாமே கிலோ ஜூல் பெர் கேஜி ஆயிரும். ஏன்னா கிலோ ஜூல் பெர் செகண்டை கேஜி பெர் செகண்டால் மாஸால் மொத்தமாக டிவைட் பண்ணும்போது செகண்டு கேன்சல் ஆயிரும், கிலோ ஜூல் பெர் கேஜி மொத்தமாக கிடச்சிரும். ஸோ நவ் ஆல் த யூனிட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கிலோ ஜூல் பெர் கேஜி. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஹேண்டில் தி யூனிட் கன்வர்ஷன் இன் ஸ்டடி ஸ்டேட் எனர்ஜி ஈக்குவேஷன், ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். சார், தேங்க்யூ.